இருக்கு. எதோட வர்றாரு? கருகமணி தாலியோட வருவார். ஓஹோ. கருகமணி தாலி யாரு கட்டுவா? முஸ்லீம் பொம்பளைங்க கட்டி 3 நாள் சந்தோஷமா இருந்துட்டு சரி 4ஆவது நாள் தல்லாவலம் வருவார். தல்லாவலத்துக்கு எல்லாரும் விளக்கு மாத்திரம் அவர் அடிப்பாங்க. ஐயா ஏன்டா திருக்கட்சி வீட்டு போயிட்டு வந்தேன்னு பலகாரம் அடிச்சுட்டே இருந்தாங்க. என் மாமை திருவண்ணாய்க்கர் ராஜா வந்தார். ஏய் என்ன பண்றீங்க? விளக்கு மாத்திரம் அடிக்கிறீங்க பெருமாள் என்னாரு? நாங்க காலங்காலமா அடிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னாண்டா என் குருனா என் குலதெய்வம்டா 7 குண்டல வாழ வெங்கட்ராமனா கோயிந்தா கோயிந்தா கோயிந்தோ கோயிந்தோ விளக்கு மாத்திரம் அடிக்காதீங்கடா. சரிங்க மாமா. ஒண்ணு செய்யுங்கடா. என்ன செய்யணும்? பூப்பள்ளக்க தூக்கிட்டு வந்து பூச்செண்டால அடி கொடுங்க நாங்க. ஓஹோ. இன்னைக்கு வரைக்கும் மாமே பூச்செண்டா அடி வாங்குறேன். கண்டிப்பா என் மாமன் தானே. ஆமா மாமே சின்ன மேல சொல்லிருக்காரு. ஆமா ஏப்பா மாப்ள நீ அவங்கள தான் போயிட்டு வரியா? என்னது? என்ன வெள்ளன பேச தெரியாது. இல்ல மாப்ள என்ன கேட்டீங்க? அவங்கள தான் போயிட்டு வரியா? அவட்ட போயிட்டு வரனாவா? சந்திச்சிட்டு வந்தேன் மாப்ள. சந்திச்சா? ஆமா. போய் என்ன சொன்னீங்க? விவரத்தை சொன்னேன் மாப்ள. கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? ஆமா. சரின்னு பால முருகனை பார்த்து இப்ப வந்திருக்கேமா உனக்கு? மாப்ளைய பார்த்து வந்திருக்கேன்னு சொன்னா. அவ்வளவு நேரம் நல்ல பேரும் புகழும் எடுத்துக்கிட்டு இருந்த எனக்கு கொடுத்த மாதிரி அவர் பட்டம். என்ன பட்டம்? உங்க பேரை சொன்னே சிறப்பான பட்டம். என்ன பட்டம்? என்னைய பார்த்து கூட்டி கொடுக்குறேன்னு கேட்டா மாப்ள. இப்ப நீ அந்த வேலை பார்க்க ஆரம்பிச்சியா? இல்ல அந்த வேலைக்கு தான் சம்பளம் அதிகம். என்ன மாமா? நீ 12 ஆல்பம் வச்சாடி. ஆமா அப்படி சம்பாதிக்க முடியாது. சரி நானே அடுத்த வருஷம் அதான் செய்ய போறேன். என்ன செய்ய போறீங்க? என்ன தீர்த்தன சங்கீதம் படிச்சு புராணம் படிச்சு நாடகம் படிச்சு நாளை கேரளா குட்டியில கூப்பிட்டு வந்து ஜட்டி புறாவோட அம்மன குட்டி டான்ஸ் நடத்தணும்னா 2 லட்சம் தர்றாங்க. ஆமா ஆமா அங்க 2 லட்சம் தர்றாங்க. கண்டிப்பா வேணாம்டா. அதனால பாக்கியம் போதும்டா. இந்த பாக்கியம் எவனுக்கு தான் கிடைக்கும்? யாருக்கு? சரி மாப்ள என் மாப்பிள்ளைய பார்த்து சொல்லிவிட்டான். என்ன சொன்னாருங்க? குடி கொடுக்க வேண்டாம். ஆத்தாடி மாப்பிள்ளைய பார்த்து குடி கொடுக்க வேண்டாம். என் மாப்பிள்ளை அரசோகலாம் என் மாப்பிள்ளைய பார்த்து குடி கொடுக்க வேண்டாம். நாகூர் போறேன் குடி கொடுக்குறேன் கேட்டுட்டா போட்டேன். மாப்பிள்ளை என்ன செய்ய? ஒரு சின்ன விஷயம். அவளாச்சு நீ ஒரு தடவை கூட்டி கொடுத்தவேன்னு கேட்டா ஒரு முறை கேட்டா. சரி நீ ஊரா கூப்பிட்டு வச்சு காமிச்சு அசிங்கப்படுத்துறியா? ஏலம் போட்டோம். இல்ல ஏலம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா என்னன்னு கேக்குறேன். நான் ஏலம் போறேன். நீங்க வேலை பிடிக்க வந்தீங்களா ஏலம் போட வந்தீங்களா? ஏலம் போறது தானே. அப்படியா? கண்டனுக்கு அரோகரா கடவுளுக்கு அரோகரா அந்த ஊருக்கு அரோகரா மாமா. அப்பனுக்கு அரோகரா சிப்பனுக்கு அரோகரா அரோகரா ஏலம் போறது தானே. ஏய் அந்த உலகத்துல மச்சனுக்கு எந்த வேலை செய்யல எல்லாம் ஏலம் போடுவாங்க. என்னமா விருப்பாச்சி மலை வரைக்கும் தான் போடுவாங்க. ஆமா என்ன சாமி இதெல்லாம் தெரிஞ்சிடும் கேட்பாங்க. என்ன சாமி கொஞ்சம் மழை ஒசரமா இருக்குன்னு. அதான் மாப்பிள்ள நிறைய சரி போட்டான் சந்திக்கணுமா? சரி மாப்பிள்ள இப்படி போவா. இப்படியே போனீங்கன்னா உங்களை ஏத்துக்குருவா. சரி அவள் ஒரு வேடுவ குலத்து பெண்ணாக இருப்பதனால் தாங்களும் ஒரு வேடுவனாக சென்று மான்குட்டியை தேடி வந்தேன் என்று வல்லக்குறை தாடி பெண்மகளை கடிமணம் அதாவது காதல் திருமணம் செய்து எனக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் நல்ல ஒரு ஆசி தரணும் மாப்பிள்ள. இதெல்லாம் அவுத்து போட்டு அம்மன முடியா போனோம். அம்மனமா போனோம் நல்லா இருக்குமா மாப்பிள்ள? அப்படிதான் போனோம். மனத்தோட போக வேண்டும். ஒரே மனதோடு அம்மனத்தோட நாடகம் பழனியில முருகன் கோயில். சரி மாமா. ஸ்ரீபாடியார் வசதிகள் நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும் நலமாக வேண்டும். நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும். இசை வெள்ளம் நதியாக ஓடும் அதில் இளநெஞ்சம் அழகாக ஆடும். நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும். இசை வெள்ளம் நதியாக ஓடும் அதில் இளநெஞ்சம் அழகாக ஆடும்.
மகள் நான் பாடு பாடு நனவாக வேண்டும் இசை வெள்ள நதியாக போகும் அதில் இளநெஞ்சம் அழகாக ஆடும் தமிழுக்கு பெருமை மாறாதிருந்தாலோ தனிமை வந்தாள் அவள் வந்தாள் பாடும் என் தமிழுக்கு பெருமை மாறாதிருந்தாலோ தனிமை இளங்கோடும் குழலாட தனிமே நீ எழுதாட இளங்கோடும் குழலாட தனிமே நீ எழுதாட அழகே பின்னால் அண்ணோ வரும் அண்ணோ வரும் வேண்டும் இசை வெள்ளம் அதியாக ஓடும் அதில் இளநெஞ்சம் அழகாக ஆடும். நன்றினே நன்றினே நன்றினே. கைதட்டி பாராட்டி அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொண்டிருந்தாலும் கூட இருந்தாலும் இப்பேற்பட்ட பொன்னான இந்த வாய்ப்பினை அளித்த மாபெரும் கிராமத்தார்களுக்கும் பெரியோர்களுக்கும் மற்றும் ஏனைய சுற்றுவட்டார நாடகக்கலா ரசி பெருமக்களுக்கும் இந்த நாடகத்தின் அமைப்பாளருமாகிய பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய திருவாரூரை சேர்ந்த பாசமிகு அன்பு மாமா உப்புராசா மாமா அவர்களுக்கும் அவர் குடும்பத்தினருக்கும் மற்றும் இந்த நாடகத்திற்கு இப்படித்தான் ஒளிபெருக்கி அமைக்க வேண்டும் என்ற முறையில் அற்புதமான முறையில் ஒளிபெருக்கி அமைத்து கொடுத்த விஜயலட்சுமி வேடச்சேர்ந்தூரை சேர்ந்த விஜயலட்சுமி ஒளிபெருக்க நிலையத்தாருக்கும் அதில் பணிபுரியக்கூடிய அன்பு உள்ளங்களுக்கும் எனது சார்பிலும் என்னை சார்ந்த இசைக்கலைஞர்களின் சார்பாகவும் மற்றும் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றினை உரித்தாக்கி கொண்டிருந்தாலும் கூட அண்ணே மாப்பிள்ள ஒரு சின்ன விஷயம். ஒரு ஊருக்கு பெருமைனா ஒரு ஊருக்கு பெருமை இருக்குன்னா ஒண்ணு அதுல எந்த பெருமை இருக்கணும் என்ன ஒண்ணு அந்த ஊருக்கு கோவில் காளை அமையணும். கண்டிப்பா ஒண்ணு நல்லது ஒரு காளை அமையணும், கோவிலுக்குள்ள காளை அமையணும். ஆமாங்க. அப்படி இல்லாட்டி நல்ல படித்து பதவியில் இருக்கணும். ஆமா. அப்படி இல்லாட்டி நம்மள போல ஒரு சின்ன நாடக கலைஞன் இருக்கணும். கண்டிப்பாங்க. அப்பதான் ஒரு புகழ். அப்படி எல்லாம் இருந்துட்டாலும் கூட எனது ஊர் சொந்த ஊர் தெற்கு பெத்தாம்பட்டி. தெற்கு பெத்தாம்பட்டிக்குன்னு ஒரு பேர் இருக்கு. கண்டிப்பா. கூலவாள் காளைன்னா அந்த எல்லாருக்குமே தெரியும். கூலவாள் முட்டுவாள் மாடுன்னு சொல்லுவாங்க எல்லாருமே. அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு என்னுடைய ஊருக்கு இருக்கு, பிறந்த ஊருக்கு இருக்கு. ஆமா. அந்த பிறந்த ஊருக்கு அந்த ஒரு தெய்வத்துக்கு பேர் சேர்க்கறதுக்காக சின்னஞ்சிறிய கலைஞராக இருந்துட்டாலும் அந்த பேரை காப்பாத்துறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னா இந்த புகழெல்லாம் யாருக்குன்னா என் குருவின் குருநாதர் யாரு எங்க ஐயா தங்கவேல் ஐயாவுக்கும் என்னுடைய வாத்தியார் செல்வமணி சப்பா அவருக்கும் கருவனூரை சேர்ந்த எஸ்பிபி கீதப்பிரியன் எங்க சித்தப்பா சொந்த சித்தப்பா அவங்க அன்னை மயந்தான் நான் கருவனூரை சேர்ந்த எஸ்பிபி கீதப்பிரியன் அவர்களுடைய சொந்த அன்னை மயந்தான் நான் அப்படிலாம் இருந்துட்டாலும் கூட சின்னஞ்சிறிய கலைஞனாக இருந்துட்டாலும் உங்கள் இடத்துல பிடிப்பட்ட பெருமைக்கு உரிய பாராட்டுக்குரிய ஒரு நபர் அந்த இடத்துல நான் நிக்கிறேன்னா அதற்கு முதல் காரணம் யார் தெரியுமா? அதெல்லாம் கிடையாது. யார் தெரியுமா? யாரு? முதல்ல இசையமைப்பாளர்கள் தான். ஒரு நான் அரங்கேற்றம் பண்ண கொஞ்ச நாள்லயே எனக்கு இப்படித்தான் பாடணும், இப்படித்தான் மேடையில நிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது யார் தெரியுமா? இசையமைப்பாளர்கள் தான். என்னுடைய வளர்ச்சிக்கு முதல் காரணமே இசையமைப்பாளர்கள். உண்மைதாயா, எந்த மேடைக்கு போனாலும் சொல்லுவேன். ஆமா, என்னுடைய அரங்கேற்ற நாடகமே வந்து மணிகண்டி மாமா தான் பெட்டி வந்திருந்தாரு. பெட்டி மணிகண்டி மாமா. மணிகண்டி மாமா வச்சுதான் எனக்கு பேரும் புகழுமே. இன்னைக்கும் மாமா வச்சுதேன். அது போலதான் வரக்கூடிய அத்தனை பக்கமேல கலைஞர்கள் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இந்த பாட்டை இப்படி படி, இந்த பாட்டை இந்த சுதியில பாடுங்க, இந்த இதுல பாடுனா நல்லா இருக்குமியா அப்படின்னு சொல்லிட்டு என்னை வளர்த்து விட்டது வேற யாருடைய கடமையும் கிடையாது. இன்னைக்கு நேரடியாவே சொல்றேன், யூடியூப் ஓடிக்கிட்டு இருக்கு. பக்கமேல கலைஞர்கள் தான் முதல் காரணம். அதற்கு அப்புறமே பேசக்கூடியது எப்படி பேசணும், முறைப்படி பேசணும்னு சொல்லி கொடுத்ததுல நிறைய ஸ்ரீபாட்டிகளுக்கு தான் அந்த பங்கு இருக்கு. அத்தை மல்லிகா அத்தை, அக்கா மனோரஞ்சனி அக்கா, அம்மா அர்ச்சனா தேவி அம்மா, இந்த மாதிரி ஆளுகளுக்கும் உண்டு. அப்பேற்பட்ட பெருமையை எனக்கு கொடுத்தது நாடக கலைஞர்கள் தான் முதல் காரணம். அப்பேற்பட்ட தன்மைகளை அத்தனை இசையமைப்பாளர்களுக்கும் எனது சார்பிலும் என்னை சார்ந்த என்னை சார்ந்த மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றி உங்களிடமிருந்து நீங்க விளையாடுகிறேன். நன்றி. வணக்கம் 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 வணக்கம். அடித்தாலும் தன் தாயி
தன் மகனை குடிச்சாத்தாலே வெறுக்கிறார். கால் ஒண்டி ஆனாலும் காப்பாற்றும் தன் தாய் தன் மகனை குடிச்சாத்தாலே ஒதுக்கிறார். இந்த உண்மையை தெரிஞ்சு நல்லதை தெரிஞ்சு நடந்துக்கப்பா. குடிச்சா ஊருல நாட்டுல உனக்கு ஏதாச்சும் மதிப்பிருக்க. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 ஆடு வச்சிருந்தேன். வண்டி வச்சிருந்தேன் 5 கவிஞ்ச வச்சு ஆடு வரசு வச்சிருந்தேன். நல்ல குடும்பத்து பேர் வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு முடியா இந்த நிலையாச்சு. அத்தனையும் போச்சு முடியா இந்த நிலையாச்சு. குடிதாவே நமப்பா குடும்பம் கெட்டு போனவனே. குடிதாவே நமப்பா குடும்பம் கெட்டு போனவனே. அப்பவே சொன்னானே நானும் கேட்கல நானும் கேட்கல. விடிஞ்சா பொழுதடைஞ்சா காத்து தேடி விடிஞ்சா பொழுதடைஞ்சா காத்து தேடி நடையா நடமை அதை எண்ணி பார்க்கிறேன் எண்ணி பார்க்கிறேன். அண்ணா உண்டாவையெல்லாம் அழகி வச்சு குடிச்சு புட்டு பொண்டாட்டி பொழுதடைஞ்சு பட்ட கண்ணி அடிச்சு புட்டு எல்லாரும் முடிந்ததையே பொருளும் நாடு வென்றது. எல்லாரும் முடிந்தது ஏன் குடலும் தானே வெந்தது. இப்ப கைகாடு நடுங்குது பல குடும்பம் தெருவில் இருக்குது. ஆடு வச்சிருந்தேன் ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 ஆடு வச்சிருந்தேன். வண்டி வச்சிருந்தேன் ஒரு கவிஞ்ச வச்சு ஆடு வரசு நெஞ்சு வச்சிருந்தேன். நல்ல குடும்பத்து பேர் வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு கவியா இந்த நிலையாச்சு. அத்தனையும் போச்சு கவியா இந்த நிலையாச்சு. சுகமாயிருக்கமப்பா சொர்க்கத்துக்கு போவவனே. சுகமாயிருக்கமப்பா சொர்க்கத்துக்கு போவவனே. புனிதா குடிக்கையிலே மேலே பறந்தேன் மேலே பறந்தேன். இருக்கிற விதப்பா இருக்க இருக்க கொள்ளையுமப்பா. இருக்கிற விதப்பா இருக்க இருக்க கொள்ளையுமப்பா. எல்லாம் புரிந்த பின்னே எல்லாம் ஈரமே எல்லாம் ஈரமே. புரியாத பெற்ற உள்ள நாரி எப்படி தெரியதப்பா. கண்ணுறந்து வந்தியதப்பா குடும்ப பிரிவிப்பா. வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். இனிமே யாரும் குடிக்க வேணாம்னு நினைக்கிறேன். ஆடு வச்சிருந்தேன் ஆடு வச்சிருந்தேன் ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 ஆடு வச்சிருந்தேன். வண்டி வச்சிருந்தேன் ஒரு கவிஞ்ச வச்சு நாடு மனசு நெஞ்சு வச்சிருந்தேன். நல்ல குடும்பத்து பேர் வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு முடியா இந்த நிலையாச்சு. அத்தனை
கோயில், இது பள்ளிவாசல். நான் பிறந்த கலிக்கப்பட்டி கிராமம். எங்க அம்மா சொல்லு பள்ளிவாசல் போடாங்க. 10 வயசு நேரம் ஆத்தா கோயில நுழைஞ்சிருவேன். மாப்பிள்ள பேர் என்ன? பேர் சொல்ல வேணாம். மாப்பிள்ள 100 கோடி வாங்கி கொடுக்குறாரு. ஆமையா என்ன மாப்பிள்ள காளியாத்தா கோயில நுழைஞ்சிருவேன். பூசாரி வேளாச்சாரிக்காரு. என்ன மாப்பிள்ள சாமியும் பாரு, நீ சூடம் காமிக்கிட்டுமா பாரு, வீட்டுக்கு கும்பு காமிங்க. அது வரைக்கும் ஆத்தால பாக்குறேன். பாரசாமி பாரசாமியும் பாரு 3 மணி நேரம் இப்படியே பாருங்க. கண்ணு வாங்காம வச்ச கண்ணு வாங்காம அந்த பூசாரி சொல்லுவாரு, ஏன் ஆத்தா இங்க பாரு, குடியான பைய பிள்ளைகளாம் கோயிலுக்கு வர மாட்டேங்கிறாங்க, அர்ச்சனை வீட்டு பிள்ளைகளும் கோயிலுக்கு வர மாட்டேங்கிறாங்க, முஸ்லீம் வீட்டு பிள்ளை ஒன்னையே பாக்குது பாரு, சம்பந்தம் இல்லாம வாரி கொடு, வெறுங்கைய விட்டுறாதாண்டா, வாரி கொடுத்தாயா. நீ காமராஜ் நாடார்ல இருந்து நீ தளபதி ஸ்டாலின் வரைக்கும் எல்லா சிஎம் கிட்டையும் விருது வாங்க வச்சா. அது மட்டுமா, கேபி சுந்தராம்பாள்ல இருந்து டிஆர் மகாலிங்கம், எம் மாரியப்பா, சீர்காழி கோவிந்தராஜன், டிஎம்எஸ், எஸ்பிபி வரைக்கும் பாராட்டு வாங்க வச்சா. கிருபானந்த வாரியார், குன்றக்குடி அடிகளார் பெரிய ஆன்மீக விருது வாங்க வச்சா. 40,000 பாட தெரிய வச்சா. மருதமலை மாமணியே முருகையா பாடினார்ல மாமே, மாமே சோமஸ், அவங்கிட்ட சங்கீதம் படிக்க வச்சா. அதெல்லாம் பெருசு இல்ல, எல்லா நாடகம் தெரிய வச்சா. கண்டிப்பா எல்லா நாடகம் தெரிஞ்சவங்க வேண்டாம்னா தமிழ்நாட்டில் ராஜா மூணு. எல்லாம் காரணம் யாரு? இந்த அம்மா. இந்த அம்மா மரியம்மா, பகவதியம்மா, அதுதான் சொல்றது. எல்லாம்மா நீதான். மந்தையம்மா, முத்தாளம்மா, வீரம்மா, பட்டாளம்மா, பாப்பாத்தியம்மா, பாப்பாம்மா, நாகம்மா, வாழமத்தம்மா, வடக்க செல்லியம்மா, சோட்டானிக்கிற. ஏன் சோட்டானிக்கிற கரையை சொல்றேன், நீ காப்பாத்தின கையால் விளங்காத வேலை காப்பாத்தினா சோட்டானிக்கிறேன். அது கடைசியா வேலை சொல்றது. எல்லாம் வரா நம்ம கதைக்கு வருவோம் மாப்பிள்ள. ஆமையா இங்கே 5 ஐயா எம்எஸ் விஸ்வநாதன், வில்லிசை மண்ணு, அங்குலாஸ் வருவாரு. அங்குலாஸ் ஓனர் இருக்கார செல்லமுத்தியா, என் கிளாஸ்மேட்டு. நீ யார்ட்டையும் பேசாதீங்க, போர் அடிக்க, உங்ககிட்ட பேசுங்க, தகுதியான இல்லை, ராஜா முதல்ல பேசுங்க. எம்எஸ் விஸ்வநாதன் அப்படி நீ சாதாரண நாடகக்காரன் நினைக்கல. ராஜா நான் இத்தனையோ படத்துக்கு இசையமைச்சேன். நான் இசையமைச்ச படம் பேர் தெரியுமா? முதல் தெரியும், வீராபிமன்யுன்னு. ஆமா ஆமான்னாரு. ஆனா உங்க பேர் வரலன்னு. ஆமா ஆமான்னாரு. என் பேர் வந்த படம் தெரியுமா? நான் தெரியும், ஜெனோவா, எம்ஜிஆர் நடிச்சதுன்னு. ஆமா ஆமான்னாரு. நாடக பாட்டு ஒண்ணு போட்டிருக்கீங்க. நாடக பாட்டா? இல்லையே. ஆமா போட்டிருக்காங்க, சொல்ல வரேன். என்கிட்ட ஐக்கியமாயிட்டார். உடனே சொன்ன ஒரு படத்துல பாட்டு போட்டேன், இன்னைக்கு அந்த பேர் நிக்குதுடான்னா. என்ன பாட்டு? அஞ்சரை காமி. பாட்டுக்கு பாட்டெடுப்பு நாம் பாடுவதை கேளாயோ, துளிவர்கள் அலையே, மல்லிகா தேவியிடம் தூது சொல்ல மாட்டாயோ, கொட்டுங்கிளி எங்கிருக்க, கோவை பழம் எங்கிருக்க, கொட்டுங்கிளி கோவை பழம் எங்கிருக்க, கட்டுவர்கள் அலையே, தூது சொல்ல மாட்டாயோ.
ஏழை மகள் குடிசையே ஏற்றி வச்சா ஒரு விளக்கு இங்கே குறுக்காவட்டியே வேடசங்கோடு விஜயலட்சுமி ஆடியோஸ் ஆபரேட்டர் மாப்பிளையே ஏற்றி வச்சாரு விளக்கு ஏற்றி வச்சே கைகளிலே என் மனசே நான் கொடுத்தேன் நெஞ்சு மட்டும் அங்கிருக்கே நான் மட்டும் இங்கிருக்கே நான் மட்டும் இங்கிருக்கே நான் மட்டும் இங்கிருக்கே தாமரை அவள் இருக்கே இங்கே சூரியன் நான் இருக்கே அதிகாரி அவள் இருக்கே இங்கே ராஜம் நான் இருக்கே சாட்சி சொல்லும் சந்திரனே புது சொல்ல மாட்டாயோ பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவது கேளாயோ புள்ளிவரையே புது சொல்ல மாட்டாயோ நீ புது சொல்ல மாட்டாயோ நீ புது சொல்ல மாட்டாயோ நன்றி நன்றி ஒரு கூறின செஞ்சுட்டோமா மாயத்தேவர் தேர்தல் நிப்பாளர் எம்ஜிஆர் நல்லா முடி இங்கே வச்சிருப்பேன் கிட்ட போறீங்க மாயத்தேவர் தாய்மாமே காட்டு காவக்காரங்க எப்போ கிராமத்துக்கு சொந்தக்காரன் எம்ஜிஆர் கூடி எம்ஜிஆர் முன்னாடி நிற்கிறேன் இப்படி எல்லாம் கை கட்டி நிற்கிறாங்க எம்ஜிஆர் கிட்ட எம்ஜிஆர் கேட்குறேன் யார் அந்த பையன் இங்க சியா மையனாரு சின்னாத்தேவர் மாயத்தேவர் என்ன விஷயம் எம்ஜிஆர் உங்க மேல நல்லா பாடியான்னு என் மேல பாடுவானா இவனா பாடி சொல்ல எம்ஜிஆர் எனக்கு ஆசை ஆர்வம் ஆமா எம்ஜிஆர் எப்படி இப்ப தங்க மாதிரி இருக்கார் முன்னாடி அவர் கெட்டினங்கார கூட உட்கார்ந்துருக்கிறார் நான் அஞ்சரை காமி காய்ந்து சிவந்தது சூரியகாந்தி அனலில் தோய்ந்து சிவந்தது காய்ச்சிய தங்கமே எங்கள் தங்கமே ஆய்ந்து சிவந்தது அறிஞரும் நேற்றே தினமும் ஈர்த்து சிவந்தது எங்கள் எம்ஜிஆரில் இருகரமே அவர் எங்கள் வீட்டு பிள்ளை ஏழைகளின் தோழன் தங்கபுரம் உள்ள கலை முல்லை மக்கள் திலகம் எங்கள் எம்ஜிஆர் பெரிய பாட்டு பாடி குடிச்சேன் எம்ஜிஆர் ஜிப்பாவில் இருந்து 100 ரூபாய் கட்ட எடுத்தா 10,000 ரூபாய் இருக்கியா வாங்கிப்பான்னாரு வேணா சின்னையான்னு சும்மா வாங்கியானாரு வேணா சின்னையான்னு பக்கத்தில் இருக்க வாங்குனாங்க காசு பங்கு கொடுத்தேன் திங்கள் சீனிவாசெல்லாம் வார்டு மெம்பர் எம்ஜிஆர் சொன்னார் வேற என்ன வேணும் உனக்குனார் இப்படி இருக்கிறதா எடப்பாடி பழனிசாமி மாதிரி சிஎம் பதவி கேட்டிருப்பேன் உலகம் தெரியாத வயசு 2 கையால காலை பிடிக்கிற சின்னையான்னு வாடகை பக்கத்தில் போய் காலை பிடிக்க போனேன் மாப்பிள்ள எட்டி கையை பிடிச்சார் புடி இரும்பு புடி சுண்டுன மடியில் விழுந்துட்டேன் மடியில் உட்காந்து பிடிச்சிக்கிட்டே நீ இளைய இசைமரசு நல்லா உன்னை பார்த்துக்கிறேன்னா போகல எங்க அப்பையும் கூப்பிட்டு எங்க அப்பையும் அனுப்பல அவர் கூப்பிடுறாரு கூப்பிட்ட வந்துட்டியா நான் போப்பான்ட்டார் அப்ப காமராஜன் நண்பன் அவர் சிஎம் ஆன பிறகு போய் பார்த்தோம் 20 பேர் போய் பார்த்தோம் அப்போ டே நீ திண்டுக்கல் பாய்மயன் தானே ராம சின்னையான்னு என்னடா செய்யற தொலைபேசி இலாக்காவில் சேர்ந்திருக்கேன் சின்னையா நாடக ஆடுற சின்னையான்னு எது வேணாலும் கேள்றாங்க குறைஞ்சபட்சம் ஏடிஎம்க்கு ஆசான பாளையர் ஆக்கியிருப்பார் சரி போட்டேன் சரிப்பா நானா நிக்கிறேன் கருப்பேன் நிப்பாட்டாண்டா உள்ள எங்க ஊர்ல ஒரு கருப்பேன் கோயில் கிடையாது 18ஆம் படி குடிமண்ணை வச்சு மேல வேல் நட்டு வச்சிருப்பாங்க எனக்கு மலையாள கருப்பு எங்க அப்பனுக்கு 15 பொம்பளை பிள்ளைங்க 15 பொம்பளை பிள்ளைங்க கிராமத்துக்கு சொந்தக்காரன்டா போனா கருப்பா எனக்கு ஆம்பளை பிள்ளை இல்லடா 15 பொம்பளை பிள்ளைய போச்சுடான்னா
இறங்கிட்டேன் பூசாரி மேல கருப்பேன். டே மணியார ஆம்பளை புள்ள சொல்றேன் கோயில் கட்டுறீங்களா அப்படின்னா கட்டுறேன் நான் கப்பேன். அப்புறமே லாம்புறேன்னு இந்த நீ மணி வாங்கி கட்டினேன். இந்த மணி சத்தா தெற்க சின்னாலப்பட்டி, வடக்க பஞ்சம்பட்டி, கிழக்க கோட்டைப்பட்டி, மேற்க முன்னால கோட்டை கேட்கிற மாதிரி என் புள்ள தொண்டை சத்தம் கேட்கிற கருப்பான்னா 50 வருஷமா 40,000 ஊரு கட்டி வச்சுடா. மாப்பிள்ள இளைஞர் எனக்காவல ஆமா என் குழந்தையா உண்மையில கொண்டு ஆசை முத்தமிழ உண்டு சத்தியமா சொல்லுண்டி லட்சுமி லட்சுமி கனவுல வந்தவளே ஏன் கனவை தாண்டி வந்தால் என்ன கனவாக போக வேணாம் லட்சுமி லட்சுமி நானே உனக்கு கடப்பாறையா துணை இருப்பேன் லட்சுமி லட்சுமி. யார் பாட்டு தெரியுமா? வாணி பாட்டா, கண்ணேசியம் பாட்டா, வைரமுத்தியம் பாட்டா, அறிஞர் அண்ணாதுரை பாட்டு மாப்பிள்ள அறிஞர் அண்ணாதுரை எங்க ஓ தங்கச்சி இவனுக்கு கடப்பாறை விடுறேன்றியே இது யாரு தெரியுமா? யாரு? உன் தங்கச்சி. என் தங்கச்சியே இல்ல. அட குப்பமனே மாப்பிள உன் தங்கச்சியா? என் தங்கச்சி இல்லையா? இருடிக்கு ஒரு ஆட்டா சுண்ட அழிவ உன் தங்கச்சியா? தங்கச்சி இல்லையே. நான் ஒரு பிள்ளை கல்யாணம் பண்றேன்னு வச்சுக்க. நீங்க மாப்பிள? நான் ஒரு மாப்பிள வேணும். ஆமா. நான் ஒரு பிள்ளை ஒரு கல்யாணம் பண்றேன். சரி. அது உனக்கு என்ன வேணும்? குழந்தையா வேணும். ஏய் நான் கல்யாணம் பண்ண உனக்கு தங்கச்சி என்னவையா? குழந்தையா தான் வேணும். தங்கச்சியா? குழந்தையா வேணும். பைத்த பொண்ணு எப்படியா? மாமா தங்கச்சி மாமா தங்கச்சி வேணுமாடாமா? எப்படியா? அப்படி கேக்குறியா? எப்படி குழந்தையா வேணும்? தூணுகளுக்கு முறையில்லை துணுக்கனுக்கு முறையில்லைன்னா சரி வாங்க. தங்கச்சி தங்கச்சி அம்மா தங்கச்சி பாட்டு ஏங்கிக்கிட்டு இருக்கேன்.
விஷயம். ஆத்தாடி விஷயமெல்லாம் என்ன? சுத்தி சுத்தி அந்திய சுத்த உங்களோட சுத்தே ஒரு நாள் ஆயிரம். என்னங்கடா பொறுமையா இருக்கு. கபடி 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 ஒரு ஒப்பனை விட மாட்டேங்களா? எத்தனை சும்மா எச்சி ஒழுங்க வாயத்தோட மாப்பிள்ள உன் தங்கச்சியா மாப்பிள்ள காந்த மாதிரி என்னை இழுக்கிறாளப்பா. இருக்கு கொஞ்சம் பொறு. மேல வந்தா வலிச்சல நீ தாங்க வேண்டியது உலகத்தையே தாங்க வாழ அவன். உங்களுக்கு தெரியாதா? அம்மா தங்கச்சி அண்ணா சிரமமா இருக்கு. பெரிய தும்பிக்கை தூக்கி போட மாட்டீங்க. அப்பா ஏமா தங்கச்சி அண்ணே நான் போனதுக்கு அப்புறம் என்ன விஷயம் சொல்ல நீங்க மாத்திர பேசிட்டு இருக்கீங்க? வேடு வரான். எதுக்கு வந்தாரு? மானத்துல இருந்து மான் நுழைஞ்சுன்றா. ஏய் மானெல்லாம் இங்க வர்றது போயான்னு சொல்லி வரன்றது இல்லையா? ஆமா. என்ன யார் உருவத்தை பார்த்துலாம் பயப்படக்கூடாதுண்ணா. உருவம் இல்ல பெரிய தும்பிக்கை. ஆத்தாடி ஏய் உனக்கு 2 தடவைக்கே இருக்கு. அம்மா வேடு மானத்துல இருந்து பதில் சொல்லி சரி போயிட்டு வாங்கண்ணா. மட்டுமா அண்ணன் சொன்னா என்னன்னு வந்தேன். மாப்பிள்ள அண்ணன் மட்டும் கூப்பிடாத. நான் வரமாட்டேன். நான் கூப்பிடுவேன். நீ கூப்பிடாத வரமாட்டேன். ஏன் வர மாட்டீங்க? சமாளிக்கல இதை சமாளிக்க முடியாது. இன்னொரு விஷயம் தெரியுமா? வாயை தந்த வாய் மூடாது. சரி மாப்பிள்ள நான் பாத்துக்கிறேன். கோரிக்கல் வேணும் எதற்காக வந்தீங்க அப்படின்னு சொல்லி அங்க நின்று பேசுங்க. அங்க இருந்து பேசுவா. என் மாப்பிள்ள ஒருத்தர் இருக்கார். எறும்பாயிரம் போயிடும். அவதான் உலகம் சுத்தி வேடரு. யார் அது? என் மாப்பிள்ள உங்க மாப்பிள்ளை? நவநீத கிருஷ்ணன் வேடரு. ஆமா ஆமா. கருகுனூர்காரு. உடனே சொன்னாரு மாமா உங்க மான் இங்கதான் இருக்குன்னாரு. மான் இருக்குனாரா? எங்கயா இருக்குன்னு. அவர் வாயை திறந்தா பொய் தான் பேசுவாரு. தொண்ட மண்டலத்துல இருக்கு. வள்ளி தெனக்காவல் காக்குறாங்க அந்த இடத்துல இருக்குன்னு அப்படி இப்படி விவரம் சொன்னார். மேற்கே பவனமலை வேங்கடம் நேர்வழக்காமா இருக்கும் ஒரு கிழக்கிற்கு பார்க்கில் உயர் நிறைய சொன்னாரு. எல்லாம் சொன்ன மனுஷன் முக்கியமானது சொல்ல மறந்துட்டேன். என்ன சொன்னாரு? வள்ளி முடி அழகா இருப்பான்னு சொல்லவே இல்லை. ஐயே வள்ளி அழகா இருந்தானே அசிங்கமா உங்களுக்கு இருந்தா இந்த மானை பிடிக்க வந்தமா மானை பார்த்தமா போனமான்னு இருக்கணும். எனக்கு காந்த மாதிரி என்னைய சம்பந்தமில்லாத வேலையை பார்த்துட்டு காந்த மாதிரி என்னை இழுக்குது. கொஞ்சமாவது கிட்டத்தட்ட ஏதாவது மாப்பிள்ள 5.5 வையா மனங்களுக்கு முடிச்சு போட்டது வாங்கி முட்டை தலைக்கு முனங்காலுக்கு முடிச்சு போறவன் யாரு? பிரம்மதேவன். அந்த முடிச்சு அவுந்தாத்தான் புள்ள வெளியே வரும். வெளியே தத்துவார். ஊத்த குழியிலே மண்ணை எடுத்து முதிர புனையிலே உண்டை சேர்த்து வாய்த்த குயவனா பொண்ணும் பாண்டும் வரையோட்டுக்கு ஆகாதென்று ஆடுவாம்பே. பாம்படிச்சுட்டே பாட்டியா ராக சிந்து பைரவி. என் பெரிய மாமியா பண்ண பாத்திருக்கியா? பெரிய மாமியால பாத்திருக்கியா? உதய கேபி சுந்தராம்பா. ஒன்றானவள் உருவில் 2ஆனவள் உருவான செந்தமிழ் 3ஆனவள் நங்கான வேதத்தில் நாங்கானவள் நமச்சிவாய தெய்வமாயிட்டா. சில மாமியால தெரியுமா? மனோரமையா உலகத்துக்கு ஆட்சி. எனக்கு மட்டும் மாமியா ஏத்தில்லாம் நுகரிட்ட பாங்குத்து அந்த ராகத்துல கொட்டாப்பட்டி மண்ணை எடுத்து கொடகனாறு தண்ணியை விட்டு கொட்டாப்பட்டி மண்ணை எடுத்து கொடகனாறு தண்ணியை விட்டு சேர்த்து 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 செஞ்சதந்த மாநில தேவை சுவையில தேவை எத்தனையோ மான்கள் உண்டு கண்ணம்மா எத்தனையோ மான்கள் உண்டு கண்ணம்மா அது அத்தனையும் எந்த ஆகுமா பதில் சொல்லமா நானே
ஆத்தாடி மூக்கு செஞ்ச மண்ணை இது மூணாறு, அந்த கண்ணை செஞ்ச மண்ணை இது பொன்னூரு, காது செஞ்ச மண்ணு நம்ம மேலூரு, அந்த உதடு உதடு உதட்டு 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 உதவி செஞ்ச மண்ணு இது தேவூரு, கருப்பு கூந்தல் செஞ்சது காக்கா தோப்பு மண்ணுங்க. காக்கா தோப்பு திருமண இடது வலது கை பக்கம் இல்ல நேரம் கருப்பு போயிருவேன் வேடு வராது. கருப்பு கூந்தல் செஞ்சது காக்கா தோப்பு மண்ணுங்க, தங்க கழுத்து செஞ்சது கோயிலூர் மண்ணுங்க, வாயலகு செஞ்சது மேலசந்தூர் மண்ணுங்க, மண்ணுங்க அல்லகு செஞ்சது புட்டுக்கோட்டை மண்ணுங்க, புட்டுக்கோட்டை மண்ணுங்க, பட்டுக்கோட்டை இல்ல புட்டுக்கோட்டை, புட்டுக்கோட்டை பக்கத்துல இருக்கு, புட்டுக்கோட்டை மண்ணுங்க. நேற்று செய்யும் மண்ணுக்கு சுத்தி சுத்தி வந்தாங்க. எங்க எடுத்தா நம்ம நவாமரத்து பட்டியல மண்ணை எடுத்து வெள்ளசம் விட்டு ஒரு வேலை இருக்கு. நவாமரத்து பட்டியல மண்ணை எடுத்து நெத்தி செஞ்சா பாருங்க. திண்டுக்கல் மண்ணெடுத்தா தோலுக்கு தோலுக்கு திண்டுக்கல் போயிருக்கியா? கம்ம கம்மனு வாடகை அடிக்கும், சென்ட் வாடகை மூக்குல கிருன்னு ஏறும், தூக்கம்னா போயிடும். என்ன சொல்றீங்க? தோல் வாடகை மாப்பிள்ள, தோல் ஷாப்பு, இது தோல் அது தோல் அது தோல். திண்டுக்கல் மண்ணெடுத்தா தோலுக்கு தோலுக்கு, நம்ம தாடி கொம்பு மண்ணெடுத்தா தினத்துக்கு தினத்துக்கு, அகரத்திலே மண்ணெடுத்தா வயிற்றுக்கு வயிற்றுக்கு. அகரம்னா சாதாரணமா என்ன ஆறு ஓடுது? குட்டகனாரியா? இந்தியாவில் எல்லா ஆறுகளுமே வடக்கிருந்து தெற்க பாயுது. ஆமாப்ல, கிழக்கிருந்து மேற்க பாயுது, மேற்கிருந்து கிழக்க பாயுது, தெற்கிருந்து வடக்க பாயுற ஒரே ஆறு எது தெரியுமா? ஒரே ஆறு இந்த குடகனார். எனக்கு ஆத்த அகரத்தாய் முத்தாலமே உட்கார்ந்துருக்கா. அகரத்திலே மண்ணெடுத்தா வயிற்றுக்கு, ஈசனத்தை மண்ணெடுத்தா இடுப்புக்கு இடுப்புக்கு, கரூரி ஓரையிலே மண்ணெடுத்தா காலுக்கு காலுக்கு, தாம்போனி மலையிலே மண்ணெடுத்தா தோலுக்கு தோலுக்கு, வெள்ளி மலையிலே மண்ணெடுத்தா விரலுக்கு விரலுக்கு, குறிச்சியிலே மண்ணெடுத்தா நகத்துக்கு, ஊரெல்லாம் மண் எடுத்து உருவம் செஞ்சா மானுக்கு, என் கூவக்கா பட்டியிலே மண்ணை எடுத்து உசுருதா கண்ணுக்கு. தந்தானே தந்தானே அப்படி மானே நன்றி. பிடிக்கவா? உங்களை முதல்ல புடிச்சு உள்ள போடணும். ஏன் தெரியுமா? ஏன் எத்தனை ஊர்ல மண் எடுத்திருக்கிறாரு. மண் எடுக்கிறது தப்புன்னு சட்டத்தை இருக்குல்ல, காவல்துறை தேடிக்கிட்டே தெரியுறாங்க மண்ணை அள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி. அது ஊர்ல மண் எடுத்திருக்கிறாரு, உங்களை யார் வரையில விட்டு வச்சது? நாடி மண்ணா நாடிக்கிறேன், அவங்க என்ன பிடிக்கி காவல்துறை கைப்பிடி மண்ணுமா? கைப்பிடி மண் எடுத்தாலே தமிழ்நாட்டுல அத்தனை ஊர்ல மண் எடுத்தாலே கைப்பிடினா விளைவு நிறைய வந்துரும்ல. என்ன செஞ்சாருப்பா? சிரிச்சேமா? சிரிச்சிங்களா? என்னமோ பயந்துட்டேன். சரி, அதுக்கெல்லாம் சரி. இத்தனை ஊர்ல மண் எடுத்து ஊர் வந்து நீ நல்லா அந்த மானுக்கு. ஆமாமா, மாமா அப்படி அப்ப அத்தனை உருவத்தையும் செஞ்ச மான் இங்க வரலையே. வந்திருக்கேன். என்ன செய்யறது? வந்திருக்கேன். வந்திருக்கு நீங்க சொல்றீங்க, நான் ஏத்துக்கிறேன்ல. நான் சொல்றேன். சரி, இப்ப நேரம் என்ன ஆகுது? நேரம் விடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். அவ்வளவுதான். எனக்கு எப்பயுமே தெரியும் நீங்க வந்து ஏன்னா விடுஞ்ச பின்னாடி தான் நான் அதனாலதான் நான் அப்படியே வந்துட்டேன். அப்படியே வீட்டுக்கு போறது மாதிரி நீங்க வருவீங்க. எப்பயுமே தெரியும் 2 மணிக்கு வந்தாலும் அப்படிதான், 5 மணிக்கு வந்தாலும் நிறைவா எல்லாத்தையும் வந்து பாட்டுல இருந்து கதையில இருந்து ராகத்துல இருந்து அனைத்தும் வந்து அவர் வயசு வந்து எவ்வளவு அனுபவம் பத்தியெல்லாம் எத்தனை பேர்கிட்ட போய் நான் வந்து சிறப்பெல்லாம் வந்து பெயர் பெற்றவர் அப்படின்னு இப்படி எல்லாம் இருந்துட்டாலும் நான் ஒரு சின்ன விஷயம் கேட்கவா உங்க அனுமதியோட? இதுக்கு மேல இருந்தா நல்லா இருக்குமா? அதிகாரத்தை புரிஞ்சுக்கிட்டு வெட்ட வெளி வெளிச்ச சூரிய ஒளி நம்ம முகத்திலே ஒரு சின்ன விஷயம் மானு தானே தெரியும். இத்தனை மண் எடுத்து உருவம்
செஞ்சியல்ல ஆமா ஆனா அது கண்ணு எப்படி இருக்கு காது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அதோடைய உருவத்தினுடைய அடங்கலம் தெரியாது இருக்குல்ல எங்க சொல்லுங்க பாப்போம் மாப்பிள அமுக்கு அஞ்சரை நின்றுலாவும் மர்காதுகையே காயாத காலகத்தே ஆறு காயாத காலகத்தே இப்ப ஏழு காயாத காலகத்தே பைரவி ராகம்யா என் மாமியார் மகாலிங்க இருக்காரு டிஆர் மகாலிங்க அவர் மகளுக்கே நான் அவர் முன்னாடியே சொல்லி கொடுத்தேன் பைரவியை காமிக்கிறேன் சரிகம் சரிகமப கமபதனி பத சரி சரி மக சரி சதா ரிசனிதப்பா நானமோ கேட்டுக்க நேயாதமா முக்கியமான அடையாளம் இது சாயாத கொம்புவே இருந்தாலும் சாயாத கொம்பு சாயாத கொம்பான ராஜாதி ராகமே ராஜா முகமது குவக்கவட்டி முத்தாளம்மன் மேல் காலையில் பாடும் ராகமே பூபாலமே எழுந்தான் உதய சூரியன் ஒளியூட்ட அது இன்னொரு நாள் என்பதனை நினைவூட்ட எழுவாயே அம்மா முத்தாளம்மா என் நண்பர்கள் அனைவரையுமே என் தாய்மார்களையே உனிநாடி வந்த எங்களையே உன்மகன் ராஜா முகமதியனையே ஆதரிப்பாயே அம்மா என் இசை நாடக கலையினை காப்பாற்றுவாயே ஒரு பொன்மானை நான் காண தருகிறோம் அம்மானை நான் ஆட தருகிறோம் சதங்கையின் தாளமாது சங்கீதம் நான் பாட சங்கீதமே பாடி மாம்பேரை கண்டேதுண்டோ பசும் பொன்போலே மாம்பேரை கண்டேதுண்டோ கண்டதுண்டோ இது மாடோட இடலுமே இல்ல மானை இவன் தேடி வந்தேன் வெந்தேன் அப்புறம் யாரு உன் மேல இருக்க ஆசையில உன்னைத்தான் தேடி வந்தேன் அண்ணே அதுக்கு நீங்க தரனால தொலைஞ்சா போயிட்டேன் தொலைஞ்சு போனா தானே தேடி வரலாம் இந்த இடத்துல நான் நிக்கிறேன் எதுக்கு தேடி என் வரலாம் மனசுலயே இருக்கேன் குங்குமத்தை சுமந்து கொண்டு குளிக்க வரும் சிங்காரி குங்குமத்தை பூவை கொண்டு குழந்தை வரும் ஒய்யாரி கட்டி முகந்தவளே காது பேசவளே எட்டு எட்டு நின்று கொண்டு சொல்லிக்கொண்டு இருக்கிறே மணியருவி மணியருவி அண்ணா அண்ணா எதுக்கு அண்ணா எங்கள் அண்ணா நான் வர்றேன் நீங்க எதுக்கு அதுக்கு தான் நீங்க எதுக்குன்ற புருஷன் மாதிரி வர்றேன் ஐயே கர்ம கர்மம் புச்சி அப்படி இல்ல தேக்கு மரம் உடலை தந்தது சின்ன யானை நடையை தந்தது அண்ணே தங்கச்சி வர முடியாதா தங்கச்சி அண்ணா அண்ணன் நான் இருக்கேன்டா சொல்லுங்கண்ணா
அண்ணன் சொன்னா கேட்பேன் நான் கேட்பேன். எந்த குறையும் கொஞ்ச நேரம் தான் அண்ணன் சொல்லிக்க, அப்புறம் காலையில இப்ப தங்கச்சி இல்ல எழுத்து விஷயா பேசுவேன். பண்ண நேரம் நெருங்கிருச்சுல, அதனால வேற என்ன பயமா வாங்கம்மா யாருக்கு ஆமாங்கிற எந்த எந்த குறையா இருந்தாலும் கந்தன் குறை இருக்க வள்ளி நாயகமே, உன் விருப்பப்படியே நான் சுப்பிரமணியாக வந்திருக்கிறேன். என்ன வர வேண்டும்? இந்த உலக மக்கள் எல்லாம் வள்ளி தெய்வயானி என்று அழைக்க வேண்டும். தாரத்தில் 2ஆம் தாரமாக இருந்தால் தரத்தில் முதல் தரமான ஒரு வரத்தை தாங்கள் இன்னைக்கு அப்படியே ஆகட்டும். வாழ்க, வளர்க, வெல்க, உம்மாரி பொழிவு தாயை பராசக்தி. அப்படியே ஆகட்டும். அஞ்சரை ஆகவையா என்னாலும் குவக்கபட்டிக்கு பஞ்சமில்லை. திருப்பரங்குன்றத்தில் நான் சிரித்தால் திருத்தணிமலை பெரும்புடைய பெரியோர்களே, தாய்மார்களே, வாலிப சிங்கங்களே, இன்று இரவு இந்த நம்முடைய மாப்பிள்ளைய கூவக்கப்பட்டியை சேர்ந்த வடிவேல் தனலட்சுமி குடும்பத்தார் சார்பாக நவஜோதி டெக்ஸ்டைல்ஸ் பங்குதாரர் கரூர் ஒரு குடும்பத்தினர் சார்பாக பௌதியம் முன்னாடுகள் இன்று வள்ளிய நாடகம் நடைபெறும். வளர்க வெல்க. அந்த மாலை சும்மா கொண்டாங்க, நல்ல மாலை மாலை நல்ல மாலை பாக்கணும்ல முகூர்த்தமா. என்ன அவருக்கு மாலை பத்தாது, என்ன சொல்றீங்க? அடுத்தவங்க செஞ்சிருவான். ஓங்கி உலகளந்த உத்தமன் பெருமாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீர் ஆடினால் திங்கிட்ட நாளெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சல் ஊடுகையில் உள்ள எல்லோரையும் வாழ வைப்பாயே அம்மா முத்தாளம்மா. நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். ஊரு செழிக்க வேணும், யார் தங்கவே ஓராளம் வாழ வேணும். பட்டி பெரிய வேணும், வாழ்வான பொங்க வேணும். பட்டி பெரிய வேணும், வாழ்வான பொங்க வேணும். ஊத்து பெரிய வேணும், யார் தங்கவே ஓராளம் வாழ வேணும். தீபமுடனே ஸ்ரீராம ரூபமுடனே ராஜமுடனே